சிவசிவ திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல கருணையே வடிவான பார்வதி பரமேஸ்வரருடைய திருவருட்கருணையினால மீண்டும் உங்களை இறையுடன் தேடி பகுதியில் சந்திக்கிற பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நாம காணவிருக்கிற தலைப்பு என்னன்னா, ஆடி மாசத்துல ரொம்ப முக்கியமான ஒரு நாள், ஆடியில் ஒரு நாள் திருநாள். அந்த ஒரு நாள் திருநாள் என்னன்னா திருவாடி பூரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆடிப்பூர விழா. மொத்த நட்சத்திரங்கள் 27. அந்த 27 நட்சத்திரங்களில் அம்பிகைக்கு ரொம்ப ரொம்ப பிரியமான ஒரு நட்சத்திரம் பூரம். அந்த பூர நட்சத்திரம், அதுவும் இந்த ஆடியில் வரக்கூடிய நட்சத்திரம் ரொம்ப ரொம்ப விசேஷம். அம்பாள் ஆதி பராசக்தியாக இருக்கக்கூடிய உமையவள் வளைகாப்பு சாற்றி கொண்ட நாள். பூமியில் இருக்க பெண்கள் எல்லாம் வளைகாப்பு சாத்திக்கிறத பார்த்துட்டு எனக்கும் இந்த மாதிரி வேணும்னு அம்பாள் கேட்டு சிவபெருமான்கிட்ட வரம் வாங்கி நடத்தி கொண்ட ஒரு திருநாள் அந்த திருவாடி பூரம். அந்த நாளில் பார்வதி தேவி ஒரு பெண், கருவை சுமக்கக்கூடிய ஒரு பெண் எப்படி இருப்பாளோ அந்த மாதிரி பச்சைப்பயிர், முளைக்கட்டிய பச்சைப்பயிரை மடியில் சாத்திக்கிட்டு அதையே உயிர்களாக பாவித்து, அகிலத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிர்களாக பாவித்து அந்த உயிர்களுக்கெல்லாம் நன்மை புரியக்கூடியவளாகவும் படியிழக்கக்கூடியவளாகவும் பராசக்தி இருக்கக்கூடிய நாள் அந்த நாள். அந்த நாளில் வளையல் சாற்றி வேண்டிக் கொள்ளக்கூடிய பெண்களுக்கெல்லாம் சீக்கிரமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது ஐதீகம். குழந்தை இல்லாதவர்களுக்கு அந்த நாள் ஒரு வரப்பிரசாதம். அந்த நாளில் பராசக்தியாக இருக்கக்கூடிய அன்னை, சிவாலயமாக இருக்கட்டும், அம்பிகையுடைய ஆலயமாக இருக்கட்டும், மாரியம்மன் கோவிலாக இருக்கட்டும், காளியம்மன் கோவிலாக இருக்கட்டும், எந்த கோவிலாக இருந்தாலும் அம்பிகை, அந்த அம்பாளுக்கு அன்றைக்கி சாற்றக்கூடிய அந்த வளையல் நீங்கள் வாங்கி கொடுத்து அதை சாத்த சொல்லி, அதுக்கப்புறம் அவள் பாதத்திலிருந்து ஒரு 2 வளையலை வாங்கி அம்பாள் எதிரிலேயே, அம்மா இந்த வளையல் நான் இன்னைக்கு சாத்திக்கிறேன், அடுத்த வளையல் என்னுடைய வளக்காப்பு வளையலாக இருக்கணும்னு சொல்லி வேண்டிட்டு போனால் கண்டிப்பாக நிறைவேறக்கூடிய நாள் அது நாள். அது மட்டும் இல்லாமல் திருவாடி பூரம் சைவர்களுக்கு மட்டுமே உரித்தானதில்லை, வைணவர்களுக்கும் உண்டு. மகாவிஷ்ணுவினுடைய பத்னிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய மகாலட்சுமி, அதுக்கு அடுத்த நிலை இருக்கக்கூடிய ஆண்டாள் நாச்சியார், சூடி கொடுத்த சுடற்கொடி கோதை, அந்த கோதை, அந்த ஆண்டாள் அவதாரம் செய்த, அதாவது அவங்க பிறந்த நாளும் அதே ஆடிப்பூரம் தான். அதனால அது இன்னமும் சிறப்பானதாக வைணவர்கள்கிட்ட கொண்டாடப்படுது. அந்த திருநாளில் ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கக்கூடிய ஆண்டாள், நம்ம தமிழ்நாட்டினுடைய சின்னமாக இருக்கக்கூடிய கோபுரம், ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாளினுடைய கோபுரம். அந்த கோபுரம் இருக்கக்கூடிய அந்த திருக்கோயிலில் அன்றைய தினம் தேர் திருவிழாவோட அந்த பிரம்மோற்சவம் நடைபெறும். அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான நாள் இந்த திருவாடி பூரம். அன்பர்களே, தாய்மார்களே, குழந்தை இல்லாதவங்கெல்லாம் அருகாமையில் இருக்கக்கூடிய சிவாலயமாக இருக்கட்டும், அம்பிகையினுடைய கோவிலாக இருக்கட்டும், அன்றைய தினத்தில் போயிட்டு உங்களால் முடிஞ்சது 1 டசனோ 2 டசனோ 10 டசனோ 12 டசனோ கூட இருக்கலாம், வளையல்களை வாங்கி கொடுத்து, வாசனாதி புஷ்பங்கள்னு சொல்லக்கூடிய பூக்கள் எல்லாம் அம்பாளுக்கு வாங்கி கொடுத்து, அன்றைய தினத்தில் அவளுடைய அலங்காரத்தை அதையெல்லாம் சேர்க்க வச்சு அதை கண்களால் கண்டு கழித்து அவளுக்கு சாற்றப்பட்ட அந்த வளையலை வாங்கி நீங்களும் சூடிக்கொண்டு குழந்தையின்மை அப்படின்ற இந்த பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டு தாய்மை அடையணும் அப்படின்னு சொல்லி அம்பிகையுடைய திருவருட்கருணையினால் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். ஆகையினால் எல்லாரும் சிவாலயமோ இல்லை பெருமாள் கோவில் இருக்கக்கூடிய ஆண்டாளுக்கோ இல்லை ஊரில் இருக்கக்கூடிய மாரியம்மன், காளி, பிடாரி உள்ளிட்ட தெய்வங்களுக்கோ, யாருக்காக இருந்தாலும் பெண் தெய்வங்களுக்கு அந்த தினம் வளையல் சாத்தலாம். அப்படிப்பட்ட பெருமைக்குரிய விழாவாக இருக்கக்கூடிய இந்த ஆடி பூரம், இதுக்கு இன்னொரு பேர் கூட சொல்லுவாங்க, ஆடி முளைக்கோட்டு திருவிழா அப்படின்னு சொல்லுவாங்க. முளைக்கோட்டு திருவிழான்னு சொல்கிறதுக்கு என்ன காரணம்னா, முன்னாடி சொன்னாங்கன்னா பச்சைப்பருப்பு அதை முளைக்கொட்டை வச்சு அதை அம்பாளுக்கு மடியில் கட்டி, அதாவது ஒரு கருவுற்ற பெண்மணியாக, ஒரு பிள்ளைதாச்சி பெண்ணாக பாவித்து அந்த அம்பிகைக்கு அந்த வளையலை அணிவிக்கிறது வழக்கம். அதனால் இதுக்கு பேர் முளைக்கோட்டு திருவிழா அப்படின்னு ஒரு பேர் வழக்கத்தில் இருக்குது. அந்த திருவிழாவை போய் நேரில் தரிசித்து அன்னையினுடைய திருவருளுக்கு பாத்திரமாகும்படிக்கு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு நம்முடைய இந்த சேனலில் பார்க்கலாம். சிவாய நம. நன்றி.